Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம கஸ்டம் 404 ரீடைரக்ஷன் அப்படின்னா என்ன, அப்புறம் இந்த ரீடைரக்ஷன் பண்ணுறதுனால எந்த மாதிரியான SEO பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளோட வெப்சைட்டுக்கு கிடைக்கும், அப்புறம் இதை எப்படி நம்மளோட வெப்சைட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 404 அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், வெப் சர்வரில் நிறைய ஸ்டேட்டஸ் கோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 404 எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு யூசர் வெப் சர்வரில் இல்லாத ஒரு பேஜை, அதாவது உங்களோட வெப்சைட்டில் இல்லாத ஒரு பேஜை ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ டிஃபால்ட் 404 எரர் பேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இது டைரெக்டாக சர்வர் சைட்லேருந்தே வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற சர்வீஸ் பேஜை மாடிஃபை பண்ணிட்டாலோ இல்லைனா டெலீட் பண்ணிட்டாலோ அந்த பேஜ் வந்து உங்களுடைய சர்வர்லேருந்து போயிடும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சர்வீஸ் பேஜ் ஆல்ரெடி சர்ச் என்ஜினில் ரேங்க் ஆகிருக்கும். ஸோ ரேங்க் ஆகிருக்கிற அந்த சர்ச் ரிசல்ட்ஸ் யாராச்சும் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டைரெக்டாக உங்களோட வெப்சைட்லேருந்து 404 பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து காமனாக எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட் சர்வர் சைட்லேருந்து வர 404 எரர் என்ன பண்ணும் அப்படின்னா, சர்ச் என்ஜினுக்கு ஒரு சிக்னல் வந்து கொடுத்துரும், இந்த பேஜ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த சிக்னல் வந்து சர்ச் என்ஜினுக்கு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஸோ ஆல்ரெடி இண்டெக்ஸ் ஆகிருக்கிற உங்களுடைய வெப் பேஜஸ் வந்து சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு யூசர் சர்ச் என்ஜினில் உங்களுடைய கீவேர்டை தேடி உங்களோட வெப்சைட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கீவேர்டுக்கான இன்ஃபர்மேஷனை தான் நீங்கள் ஷோ பண்ணும். இன்கேஸ் நீங்கள் அந்த பேஜை டெலீட் பண்ணிட்டாலோ இல்லைனா அந்த பேஜுக்கான யூஆர்எல் நீங்கள் மாடிஃபை பண்ணிட்டாலோ அவங்களுக்கு 404 போகும். ஸோ அந்த மாதிரி போச்சு அப்படின்னா அந்த யூசர் உங்களோட வெப்சைட்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை சால்வ் பண்ண நீங்கள் கஸ்டம் 404 பேஜை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது கிரியேட் பண்ணுறதுனால என்ன ஒரு யூஸ் அப்படின்னா, உங்களுடைய nav மெனு 404 பேஜில் நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி கஸ்டம் 404 பேஜுக்கான கஸ்டம் இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பேஜை நாங்கள் வேற ஒரு பேஜுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி அதை நீங்கள் ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதனால எந்த ஒரு யூஸரும் சீக்கிரமாக உங்கள் வெப்சைட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அப்புறம் கஸ்டம் 404 பேஜோட யூசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, பவுன்ஸ் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ ஒரு யூசர் சர்ச் ரிசல்ட்ஸ்லேருந்து உங்களோட வெப்சைட் வராங்க, அவங்களுக்கு 404 எரர் வருது அப்படின்னா அவங்க உடனே உங்களோட வெப்சைட்லேருந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ இதனால பவுன்ஸ் ரேட் வந்து அதிகமாயிடும். ஸோ பவுன்ஸ் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுடைய ரேங்கிங்கை டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ண நீங்கள் 404 பேஜை வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு SEO பொசிஷனில் இருக்கீங்க, ஒரு சைட்கான ஆடிட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த கஸ்டம் 404 பேஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஜாப் ரோலை வந்து இந்த கஸ்டம் 404 பேஜ் வந்து பண்ணுது. அதே மாதிரி ஒரு யூசர் உங்களுடைய கஸ்டம் 404 பேஜுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள எங்கேஜ்டாக வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பட்டனுக்கான கால் டு ஆக்ஷன் கொடுக்க முடியும். ஈவன் நீங்கள் டாப்பில் நீங்கள் உங்களுடைய காமன் மெனு பாரை கொடுத்துருக்கலாம், அதில் இருக்க சர்வீசஸ்க்கு அவங்க டிரைவ் ஆக முடியும். ஸோ ஒரு யூசருக்கு டைரெக்டாக சர்வர்லேருந்து வர 404 பேஜ் வந்து டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னா அப்போ உங்களுடைய சைட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணல, இல்லைனா ஒரு ப்ராப்பரான சர்வீசஸை நீங்கள் தரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ண குட் லுக்கிங் இருக்கிற ஒரு கஸ்டம் 404 பேஜை நீங்கள் டிசைன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கோட உங்களுடைய சைட்லேயே உங்களுடைய விசிட்டர்ஸ் வந்து இருப்பாங்க. நீங்கள் கிரியேட் பண்ணுற கஸ்டம் 404 பேஜோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய என்டையர் வெப்சைட் எந்த கேரக்டரில் நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரியான ஒரு 404 பேஜை வந்து பில்ட் பண்ணுங்க. ஸோ யூசர் லேண்ட் ஆகிற அந்த கஸ்டம் 404 பேஜையும் உங்களுடைய பிராண்டோட விஷுவல் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. அடுத்து இதுக்கான HT ஆக்சஸ் கோடை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ரீரைட் என்ஜின் ஆன் அப்படின்றது காமனாக எல்லா HT ஆக்சஸ் ஃபைலையும் நம்ம வச்சுக்கணும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் 2 லைன் அப்புறம் லாஸ்ட் இந்த லைன். ஸோ நடுவில் இருக்கிற எரர் டாக்குமெண்ட் 404/404.html அப்படின்றது தான் நம்மளுடைய கஸ்டம் 404 பேஜுக்கான ஆக்ஷன் கமாண்ட். ஸோ உங்களுடைய என்டையர் வெப்சைட்டில் உங்களோட வெப்சைட்டில் இல்லாத URL யார் தேடினாலும் அவங்களுக்கு நாம் கிரியேட் பண்ண 404 பேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நான் இந்த ஃபைலுக்கான எக்ஸ்டென்ஷன் .html அப்படின்றதுனால நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கான எக்ஸ்டென்ஷன் நீங்கள் கொடுத்துக்காங்க. ஸோ இதை நம்ம லைவாக இப்போ பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் என்னோட வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா blog.simplifiedelearning.in அப்படின்ற ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ரோக்கன் லிங்க்ஸுமே இல்லை. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்கன் லிங்க்ஸ் நாமளாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் 8 மேசிவ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் யூடியூப் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எங்கேயுமே ரீடைரக்ட் ஆகல, ஏன்னா இதுக்கான பேஜ் நான் கிரியேட் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ப்ரோக்கன் லிங்க்ஸை வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணுவோம். அதாவது என்னோட வெப் சர்வரில் இல்லாத ஒரு ஃபைல் நேமை வந்து நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ இதுக்கு என்னோட கோடுக்குள்ளே போகிறேன். இப்போ இந்த இடத்துல சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் 8 மேசிவ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூசிங் யூடியூப் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்ற இடத்துல என்னோட சர்வர் இல்லாத ஒரு பேஜ்க்கான URL நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் hello.html அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவே நான் இங்கேயும் யூஸ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை திரும்பவும் நாம் வாஷ் பண்ண வேண்டியிருக்கும். இதுக்கு நான் என்னோட ரூட் டைரக்டரிக்குள்ளே போகிறேன். இப்போ அப்லோடை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபைலை திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து விட்டு ஓவர் ரைட் பண்ணுறேன். இப்போது நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போது
இந்த பிளாக் போஸ்ட்டுக்கான லிங்க் வந்து அப்டேட் ஆயிருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. ஸோ இதுக்கான ஸ்டேட்டஸ் கோட் பார்த்தீங்க அப்படின்னா 404 இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுடைய வெப் பேஜஸ்க்கான ஸ்டேட்டஸ் கோட் வந்து சர்ச் இன்ஜினுக்கு போகுது அப்படின்னா அப்போ சர்ச் ரிசல்ட்ஸில் இருக்கிற உங்களுடைய ரிசல்ட்டை சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சர்வர்லேருந்து வர்ற 404 அவாய்ட் பண்ண தான் நம்ம கஸ்டமாக ஒரு பேஜை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் கஸ்டம் 404 பேஜ் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 404.html அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு நார்மலான கஸ்டம் 404 பேஜ் தான். அப்புறம் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற nav பார் இருக்குது, அதே மாதிரி ஃபூட்டர் இருக்குது. இப்படி இருக்கும்போது யூசர் ஈஸியாக உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற அதர் கண்டென்ட்டை நேவிகேட் பண்ணி போக முடியும். இப்போ நம்மளுடைய வெப்சைட்டில் இல்லாத ஒரு பேஜ் யாராச்சும் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம HT ஆக்சஸில் ஒன்லைன் கோடு வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் HT ஆக்சஸை எடிட் பண்ணுறேன். இப்போ ரீரைட் என்ஜின் ஆன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே இந்த லைனை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்க. அதாவது எரர் டாக்குமெண்ட் ஸ்பேஸ் 404 ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உங்களுடைய கஸ்டம் 404 பேஜ்க்கான URL நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ என்னோட பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 404.html அப்படின்றத நான் ரூட் ஃபோல்டர்லேயே கொடுத்துருக்கேன். இப்போ இதை நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே போவோம். இப்போ ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இந்த பிளாக் போஸ்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கஸ்டம் 404 பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஆனால் URL பார்த்தீங்க அப்படின்னா allo.html அப்படின்றதே இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூசர் லேண்ட் ஆகும்போது அவங்க உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற அதர் கண்டென்ட்டை ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் யூசருக்கான ரிட்டென்ஷன் அதிகமாகும். ஸோ இப்போ உங்களுக்கு கஸ்டம் 404 அப்படின்னா என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.